ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஷர்மிளா டைமண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நியூ ஜானர்ஸ், அதாவது வெஸ்டேஜில் இன்னும் டேரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணாத நீங்கள் எப்படி ப்ராப்பராக இன்விடேஷன் கொடுக்கணும், பிகினர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்ன ஒர்க்குனாலும் வாட்ஸ்அப்பில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குற இமேஜ் தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கு ரிலேட்டடான ஆடியோ கண்டென்ட்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேனர்ஸ், ஒன் டே ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி பேனர்ஸ்லாம் உங்கள் லீடர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் கூட கண்டென்ட் எடிட் பண்ணி ஆடியோ கொடுத்து தான் இன்விடேஷனே கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேனர்ஸ் கூட நம்ம ஆடியோ கொடுக்கலாம். இல்லைனா லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் கூட கண்டென்ட் ஆடியோ அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அது கூட நீங்கள் சேர்த்தும் கொடுக்கலாம், தனியாக நீங்கள் இமேஜ் அனுப்பிட்டு கண்டென்ட்டு கொடுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி நான் வீடியோ கூட நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைனா லே ஆஃப் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்கும், அதையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் திரும்ப நீங்கள் லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் அனுப்பி மறுபடியும் ரீஅப்ரோச்சிங் அப்படின்றது பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணி காமிக்கிற மாதிரியான கண்டென்ட் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் இன்விடேஷனே கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கொடுக்காம, இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணாமல் நான் இன்வைட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னா தப்பாக அப்ரோச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆடியோ கண்டென்ட், இமேஜ், இது 3 மட்டும்தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமே தவிர அவங்களே கேட்டுட்டு சென்ட் மீ வீடியோன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆடியோ ப்ராப்பராக கொடுத்துட்டாலே போதும். ஆடியோ கேட்குற ஒவ்வொருத்தருமே சென்ட் மீ வீடியோன்னு தான் மெசேஜ் பண்ணுவாங்களே தவிர, இல்லைனா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் பார்த்துட்டு ஹாய்னாவது மெசேஜ் பண்ணுவாங்க. அது என்ன ஒர்க்குன்றது தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக ஆடியோ கேட்டுட்டு சென்ட் மீ வீடியோன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. நான் இப்போ ஷேர் பண்ணுற மாதிரியான இமேஜஸ், கண்டென்ட்டு, இந்த மாதிரி ஆடியோஸ்லாம் 5/8 இருக்கிற நீங்கள் உங்கள் லீடர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இது என்ன ஒர்க் அப்படின்ற மாதிரி சென்ட் மீ வீடியோன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை தவிர வேறு எதுவும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட அந்த சென்ட் மீ வீடியோன்ற மெசேஜ் பண்ணாமல் நீங்கள் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அவங்க உங்கள்கிட்ட சேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்விடேஷனே தப்பாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தவிர வேறு எதுவுமே மெசேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக இன்விடேஷனே கொடுக்கணும். 5ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, நீங்கள் 12ல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய இன்விடேஷன் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக கரெக்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கணும். லே ஆஃப் ரிலேட்டடான வீடியோ நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், பட் ஆனால் கண்டென்ட் இருக்கணும். இந்த கண்டென்ட் கூடவே நான் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் உங்கள் லீடர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நிறைய பேர் இன்விடேஷன் கொடுக்குறன்ற பேரில் அவங்க நேம் கேட்குற அந்த கண்டென்ட் இருக்க மாட்டேங்குது. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த வீடியோ, நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன ஒர்க்குன்னு கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மறுபடியும் நம்ம அந்த ஆடியோ தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஜாப் லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ், ஆடியோ, கண்டென்ட், இது 3 தவிர நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து மெசேஜ் ஷேர் பண்ணக்கூடாது. என்ன மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இதை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். சைலண்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு சைலண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீஅப்ரோச்சிங் மெத்தட் தான் மெசேஜ் பண்ணணுமே தவிர வாட்ஸ்அப்பில் இதை தவிர தேவையில்லாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்விடேஷன் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா லீடர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிட்டு கரெக்டாக இன்விடேஷன் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. விஷ் யூ